ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய், இந்த எல்ஜேவி டிவி மூலமாய் வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறதை நினைத்து நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியாய் இந்த யூடியூப் வழியாய் உங்களோடு கூட பேசுகிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிகள் ஒன்றொன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரியுங்கள். இன்றைய நாளிலே நாம் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற ரேமா வார்த்தை. இன்றைய நாளிலே தேவன் உங்களோடு கூட தீர்க்க தரிசனத்தின் வாயிலாய் உங்களோடு கூட பேச போகிறார். இன்றைய நாளிலே நீங்கள் கேட்கிற செய்தி மிகுந்த உங்களுக்கு பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க போகிறது. இது ஒரு தீர்க்க தரிசனமாய் தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறபடினால் இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசும்படியாய், உங்களோடு கூட பேசும்படியாய் என்னை பாரப்படுத்தின வேத வசனம் யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது, யோபுவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வேத வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இந்த இடத்துல யோபு சொல்லுகிற வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை யோபு சொல்லுகிற பொழுது அவன் மிகுந்த ஆசீர்வாதத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லவில்லை, அல்லது ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில, ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து யோபு இந்த வார்த்தையை சொல்லவில்லை. வேதம் நமக்கு நன்றாய் சொல்லுகிறது, யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது எல்லாவற்றையும் அவன் இழந்தவனாய் நின்று கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறான். எல்லாவற்றையும் அவன் இழந்தான். யோபு கிட்டத்தட்ட கிமு 600ஆம் ஆண்டிலே வாழ்ந்தவன் என்று சரித்திரம் சொல்லுகிறது. 15ஆம் நூற்றாண்டிலே இந்த வேத புத்தகம் எழுதப்பட்டது என்றும் சரித்திரம் சொல்லுகிறது. யோபு வாழ்ந்த அந்த காலத்திலே, அந்த ஊத்ஸ் தேசத்திலே மிக பெரிய பணக்காரராய் அவர் இருந்தார். சரித்திரம் இன்னும் எப்படி சொல்லுகிறது என்றால், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த காலத்திலே யோபுவும் வாழ்ந்திருக்க முடியும் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த அந்த அந்த இஸ்ரவேல் தேசத்துல அவர்கள் மிகவும் பணக்காரராய் இருந்த பொழுது, ஊத்ஸ் தேசத்திலே யோபுவும் மிகுந்த ஒரு பணக்காரராய் இருந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி மிகுந்த பணக்காரராய் இருந்த யோபு ஒரு காலகட்டத்துல எல்லாவற்றையும் அவன் இழந்தான். யோபு ஊத்ஸ் தேசத்திலே மிகுந்த பணக்காரராய் இருந்தாலும் அவனுடைய அறிமுகமே நமக்கு எப்படி சொல்லுகிறது என்றால், யோபுவை குறித்து வாசிக்கிற பொழுது, யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்துல நம்ம வாசிக்கிற பொழுது, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஊத்ஸ் தேசத்துல அவன் பெரிய பணக்காரனா இருந்தாலும் பாருங்க, வேதத்துல வாசிக்கிற அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். அப்பவே அந்த இஸ்ரவேலின் தேவனை குறித்து அறிந்தவனாய் இந்த யோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்துல தான் அந்த ஒரு கால சிச்சுவேஷன்ல, அதாவது யோபுவினுடைய உத்தமத்தை நீ பார்த்தாயா என்று சொல்லி தேவன் சாத்தான் இடத்துல கேட்ட பொழுது, சாத்தான் சொல்லுகிற வார்த்தை, யோபுவுக்கு நீர் எல்லாமே கொடுத்திருக்கிறீர், அவனுக்கு என்ன கவலை, அதனால் அவன் உமக்கு பயந்துதான் நடப்பான் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் சாத்தான் சொல்றான், ஒருவேளை நீ அவன்கிட்ட இருக்கிறது எல்லாம் நீர் எடுத்துக்கொள்வீரானால் அப்பொழுது அவன் தூசிப்பான், அல்லது ஒருவேளை அப்போ உம்மை மறுதளிப்பான், அல்லது அப்போ அவன் தேவனுக்கு பயப்படுகிறதை விட்டு விலகுவான், உத்தமனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லுகிற பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, இல்லை, யோபு எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய மாட்டா, என்னை மறுதளிக்க மாட்டா, அப்படி என்றால் என்னை தூசிக்க மாட்டா என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில தான் தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறார், அவனுக்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்காக. அப்படி நல்ல ஒரு பணக்கார, அல்லது ஒரு நல்ல ஒரு உயர்ந்த, அல்லது ஒரு ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்து கொண்டிருந்த யோபு இந்த சாத்தானுடைய திட்டத்தினாலே எல்லாவற்றையும் அவன் இழந்து கொண்டு வருகிறான்.
முதலாவது அவன் பிள்ளைகளை இழக்கிறான், அதுக்கப்புறம் அவன் வீட்டை இழக்கிறான், அதுக்கப்புறம் அவனுடைய கையின் பிரயாசம் சம்பத்து, அவனுடைய கடைசியில பார்க்கிற பொழுது அவன் சரீரத்தில் இருந்த சுகத்தை கூட அவன் இழந்து ரோட்ல உட்கார்ந்து அவன் என்ன செஞ்சானா, ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சொரிந்து கொண்டிருந்தான் அல்லது தேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்ல முடியும். அப்படி அவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்த அந்த யோபு எல்லாவற்றையும் அவன் இழந்தான். எல்லாவற்றையும் அவன் இழந்து நடு ரோட்ல உட்கார்ந்து அவன் அப்படி இருக்கிற பொழுதுதான் அவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நீங்களும் ஒரு காலத்துல நல்ல நிலையில இருந்திருக்கலாம், நல்ல ஒரு பொசிஷன்ல, நல்ல ஒரு ஐஸ்வர்யமா, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலையில இருந்திருக்கலாம். ஆனா இப்போ எல்லாவற்றையும் ஒருவேளை இழந்திருக்கலாம், ஒருவேளை வீட்டை இழந்திருக்கலாம், சம்பத்தை இழந்திருக்கலாம், ஒரு சிலர் ஒருவேளை மனைவி இழந்திருக்கலாம், கணவன் இழந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகளை இழந்திருக்கலாம். நீங்க என்ன இழந்திருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் இழந்த நேரத்தில் அவன் சொல்ற வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு, இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஒருவேளை அவன் எப்படி ஒரு எதிர்பார்ப்புல சொல்றானா, ஒருவேளை எங்கிட்ட இருந்த ஒரு மடங்கு நான் இழந்திருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளை நான் இழந்தல, என்னுடைய சம்பத்து இழந்த, என்னுடைய ஆஸ்தியை இழந்த, என்னுடைய ஆடு மாடுகளை இழந்த. வேதத்துல வாசிக்கிற பொழுது அவனுக்கு 7000 ஒட்டகங்களும் 3000 ஆடுகளும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் இருந்தது என்று சொல்லி இதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. 7000, 3வது வேதவசனம், அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய இவ்வளவு மிருக ஜீவன்கள் இருந்தது, திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி, அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரன் எல்லாரிலும் அவன் பெரியவனாய் இருந்தான். அப்படி எல்லாம் ஒரு பொசிஷன்ல இருந்தான். ஆனா எல்லாவற்றையும் அவன் இழந்தும் அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு குறித்திருக்கிறவர் நிறைவேற்றுவார், இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட யோபு சொல்றா. உண்மையாலுமே அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் 2 மடங்கு பெற்றுக்கொண்டான் என்று வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். 7000 ஆடுகளுக்கு 14,000, அடுத்து 3000 ஒட்டகங்களுக்கு 6,000 யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகார கடைசியில வாசிக்கிற பொழுது எல்லாவற்றையும் அவன் 2 மடங்காக பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி வேதம் இப்படியாய் நமக்கு அதாவது யோபுவின் சரித்திரம் இப்படியாய் நமக்கு முடிகிறது. அதாவது யோபுவினுடைய ஆரம்பம் ஒருவேளை அற்பமா இருக்கலாம், ஒருவேளை ஆரம்பம் நமக்கு பயமுறுத்துறது போல இருக்கலாம், ஒருவேளை அவனுடைய ஆரம்ப வாழ்க்கை நமக்கு மிகவும் ஒரு கேள்விக்குறியா, ஏன் கர்த்தரை தேடினவன் தானே, பொல்லாப்புக்கு பயந்தவன் தானே, கர்த்தருக்கு பயந்தவன் தானே, பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் அவன் இருந்தானே, உத்தமனாய் இருந்தானே, சன்மார்க்கனாய் இருந்தானே, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தானே, ஏன் அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை என்று சொல்லி ஒருவேளை யோபுவினுடைய சரித்திரத்தை வாசிக்கிற பொழுது நமக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அவனுடைய முடிவை பார்க்கிற பொழுது அது மகிமையாய் முடிந்தது. அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட அல்லது உபத்திரவத்திலே ஆரம்பிக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கையானது முடிவிலே மகிமையாய் இருந்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரி, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உங்களுக்கு குறித்திருக்கிறத அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஏன்னா யோபுவுக்குள் அந்த விசுவாசம் இருந்தது, என் தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஒண்ணு, இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு அப்படின்னு சொல்றார். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது சாத்தானுடைய ஒரு திட்டம் யோபுவை குறித்து எப்படி இருந்திருக்க முடியும், இப்படிதான் இருந்திருக்க முடியும். அதாவது இப்ப யோபு எல்லாம் இருக்குது, அவனுக்கு ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அடுத்து அவன் பெரியவனா இருக்கிறான், நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவனுக்கு அநேக பணிவிடைக்காரர்கள் இருக்கிறாங்க, ஒட்டகம் இருக்குது, ஆடுகள் இருக்குது, மிருக ஜீவன், எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறனாலதான் அவன் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய திட்டம். அப்போ சாத்தான் சொல்ற, இதெல்லாம் ஒருவேளை நீர் எடுத்துருவீர் என்று சொன்னால் உம்மை தூசிக்க முடியும் அல்லது தூசிப்பான் அவன் அப்படின்னு சொல்லி யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
11வது வேத வசனம், ஆனால் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானது எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாத்தானுடைய திட்டம் அதுதான். நீங்க யோபுனுடையதெல்லாம் எடுத்துருங்க, அப்ப யோபு உம்மை தூசிப்பா அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்றான். அப்பதான் தேவன் சொல்றாரு, அதை எடுத்துப்பாரு, யோபுவின் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவன் எந்த சூழ்நிலையில் அவன் என்ன செய்ய மாட்டான், என்னை தூசிக்க மாட்டான் என்று சொல்லி தேவனுக்கு யோபுவின் மேல் ஒரு நம்பிக்கை இருந்தபடினால்தான் சாத்தான் சோதிக்கிறதுக்கு கூட யோபுவை என்ன செஞ்சிருந்தார்னா இந்த இடத்துல விட்டு கொடுத்தா. ஆனா இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது யோபு நாவினால் கூட பாவம் செய்யவில்லையாம். யோபுவின் புத்தகம் பாருங்க, 1ஆம் அதிகாரம் கடைசி வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது, நிர்வாணியாய் நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு நாவினால் கூட பாவம் செய்யவில்லை என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறோம். இது சாத்தானுக்கு இன்னும் கரிய பூசுகிறது போல இருந்தது. அவன் நினைச்சா இதோட யோபு தேவனை தூசிச்சிருவா அப்படின்னு சொல்லி சாத்தான் நினைச்சா. ஆனா இந்த இடத்துல வாசிக்கிற யோபு சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் கூட தேவனை துதித்தான், அவன் ஸ்தோத்தரித்தான், ஸ்தோத்திரம் சொல்றான். அதுக்கப்புறம் சாத்தான் விட்டானா, ஒருவேளை இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அவன் தூசிப்பான் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். ஆனா அவன் தூசிக்கல. ஆனா அடுத்து பாருங்க, அவன் மனைவியை போய் என்ன செய்யறானா, தூண்டுகிறான். அவன் மனைவியை போய் தூண்டுறான். யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது 2ஆம் அதிகாரம் 9வது வேதவசனம், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடு. மனைவியை தூண்டி விடுறான். ஒருவேளை யோபுவினுடைய துன்பத்திலும் இன்பத்திலும் நிற்க வேண்டிய இப்ப மனைவி தூண்டி விட்டு என்ன சொல்றானா, நீ வந்து என்ன செய்யலாம், தேவனை தூசித்து இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல கர்த்தர் இதை கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்றீங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றீங்க, கர்த்தருடைய நேசிப்பார் என்றால் ஏன் இவ்வளவு பிரச்சனை? அவ்வளவு ஐஸ்வர்யவனா இருந்தீர், அவ்வளவு பெரியவனா இருந்தீர், கிழக்கத்தி புத்திரல அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தீர், ஏன் இவ்வளவு உமக்கு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டம்? சொல்றா பாருங்க, தேவனை தூசித்து நீ செத்து போயிரு, உன் ஜீவனை விட்டு. இதை யார் மனைவி சொல்லி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சாத்தான் அவன் மனைவியை தூண்டிவிட்டு சொல்ல வைக்கிறான். அவன் மனைவியை தூண்டிவிட்டு சொல்ல வைக்கிறான். அதற்கு அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை. அப்ப தன்னுடைய அந்த உத்தமத்திலே, அதுதான் சொல்றேன், யோபு உத்தமனாயிருந்தான். அந்த உத்தமத்தில் அவன் உறுதியாயிருந்தான். தேவனை தூசிக்க கூடாது, தேவனுக்கு விரோதமா பேசக்கூடாது, தேவனை குறை சொல்லக்கூடாது, தேவன் ஒருபோது நமக்கு தவறு செய்ய மாட்டார் என்கிறதுல யோபு எப்படி இருக்கிறார்? உத்தமமா இருக்கிறார், உத்தமமா இருக்கிறார். இது திரும்பவும் சொல்ற, யோபு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமான நிலையில இருந்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லல, எல்லாவற்றையும் இழந்தார். குடும்பத்துல தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார், சொத்தை இழந்தார், ஆஸ்தியை இழந்தார், அந்தஸ்தை இழந்தார், ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறார், கடைசியில த சொகத்தை கூட இழந்தாரு, சொகத்தை கூட இழந்தாரு. யோபுவினுடைய அந்த ஒரு சில நிலைகளை நம்ம வாசிக்கிற பொழுது, வேதத்திலிருந்து நம்ம வாசிப்போம் என்றால், யோபுவின் புத்தகத்துல வாசிக்கிற பொழுது, யோபுவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அவரோட நிலம் பாருங்க, 5வது வேதவசனம், என் மாமிசம் பூச்சிகளினாலோ அடைப்பட்டின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. அவன் தோல் வெடிச்சு, அப்படி தோலெல்லாம் வெடிச்சு அப்படியே என்ன செய்த, ரத்தமும் சீலும் அப்படியே என்ன செய்தாமா வந்து கொண்டு இருக்குது. அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது 13வது வேதவசனத்துல வாசிக்கிற பொழுது 13வது வேதவசனம் அந்த 14, 15 நம்ம வாஸ்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவனுடைய உமிழ் நீரை கூட 19வது வேதவசனம், நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடிக்கு எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பேன் அப்படின்னு. என்னன்னா அந்த உமிழ் நீர்ல கூட அப்படியே அந்த சலை வருது, விழுங்க முடியல. அந்த உமிழ் நீரை கூட என்ன செய்ய, அவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. நீங்க கொஞ்சம் அப்படியே இமேஜ் பண்ணி பாருங்க யோபுவினுடைய நிலைய,
திரும்பவும் சொல்றேன், யோபு அந்த கிழக்கத்தி புத்திரர்ல பெரியவனாயிருந்தான், ஆஸ்தி உள்ளவனாயிருந்தான், அந்த அந்தஸ்துள்ளவனாயிருந்தான், ஐஸ்வர்யவனாயிருந்தான். அவனுக்கு 7 பிள்ளைகள் இருந்தாங்க. 7 பிள்ளைகள் அவனுக்கு இருந்தாங்க. எல்லாருமே என்ன ஆயிட்டாங்கன்னா மரித்து போயிட்டாங்க. எல்லாருடைய சூழ்நிலையும் மாறிடுச்சு. எல்லா பிள்ளைகளை இழந்தான். அதுக்கப்புறம் சொத்து எல்லாவற்றையும் அவன் இழந்து போயிடுறான். எல்லாவற்றையும் இழந்து தன் சரீர சுகத்தையும் இழந்து, தன் சரீரத்தில் அருவருப்பான ஒரு உமிழ்நீர் அந்த சீல் வருது, ரத்தம் வருது. அதை கூட அவனால் என்ன செய்ய முடியும்? அந்த உதடெல்லாம் அவனுக்கு அந்த வெடிப்பு வந்து அந்த உமிழ்நீரை கூட அவனால் என்ன செய்ய முடியல. அவ்வளவு அருவருப்பான. சரி, இவ்வளவு வியாதி இருக்கேன், சரி கொஞ்சம் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 13வது வேதவசனத்துல வாசிக்கிற பொழுது, என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனே ஆகில், நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு என்ன செஞ்சீங்கன்னா திகிலுண்டாக்கினீர். சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் நல்லா, ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம நினைக்கிறோம், சரி எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் நல்லா தூங்கலாம் அப்படின்னா தூக்கமும் இல்லை. ஏன்னா அவன் போய் படுத்தா அந்த கட்டல் தனக்கு ஆறுதல் கொடுக்குன்னு நினைக்கிறான். அந்த கட்டல் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கல, திகில் உண்டாகுது. சொப்பனங்களினால என்ன செய்றீர்? திகிலை உண்டாக்குறீர். அப்ப எந்த அளவுக்கு யோபு புடமிடப்பட்டான் அல்லது சோதிக்கப்பட்டான். அப்படி இருந்தும் கூட யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். யோபுவின் புத்தகத்துல வாசிக்கிற 13:15 வாசிக்கிற பொழுது, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் எப்படி இருப்பேன்? உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன். ஏன்னா யோபு அந்த 7ஆம் அதிகாரம் 1 வேதவசனத்திலே சொல்றாரு பாருங்க, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா? பூமியில போராடுறதுக்குன்னு மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டல்லவா? இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா, இந்த பூமியில பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு சில போராட்டங்களை கடந்துதான் ஆக வேண்டும். ஒரு சில உபத்திரவங்களை கடந்துதான் ஆக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். அவங்க நேரா கானானுக்குள்ள வந்து அவங்க இளைப்பாறுதலை தேசத்துக்கு வரல. அவங்க கொஞ்ச நாள் வனாந்தரத்தை கடக்க வேண்டியதா இருந்தது, செங்கடலை கடக்க வேண்டியதா இருந்தது, யோர்தானை கடக்க வேண்டியதா இருந்தது, எரிகோவை கடக்க வேண்டியதா இருந்தது. இதற்கு இடையில 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை அவர்கள் முறியடிக்க வேண்டியதா இருந்தது. இதெல்லாம் ஜெயித்து தான் அவர்கள் எங்க கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரியே, ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். இன்னொரு இடத்துல யோபு சொல்றாரு, யோபு 19, 24, 25 எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 19, 25 சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு அந்த இடத்துல சொல்லுவாரு, யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிற பொழுது, அதாவது இதையெல்லாம் நீங்க எழுதி வைங்க. யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிற பொழுது, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கு நிலைக்க அவைகள் கருங்கலிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்துகளாகவும் பதிந்தால் நலமாயிருக்கு. என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றோ, அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றோ நான் அறிந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, ஒருவேளை என் பிள்ளைகளை இழந்திருக்கலாம், ஒருவேளை என்னுடைய சொத்தை இழந்திருக்கலாம், என்னோட சொகத்தை இழந்திருக்கலாம், எதை இழந்தாலுமே சரி, ஒன்னே ஒண்ணு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிச்சயம் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் 1 மடங்காய் அல்ல, அதை எனக்கு 2 மடங்கு. அதைத்தான் சொல்றாரு, இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு, இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு. நான் பார்த்தது கொஞ்சம் தான், நான் இதுவரைக்கும் அனுபவித்தது கொஞ்சம் தான், நான் கேள்விப்பட்டது கொஞ்சம் தான். ஆனா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடினாலே நிச்சயம் நான்
இழந்து போனதை மட்டுமல்ல, நான் இழந்து போனதை மட்டுமல்ல, இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறபடினாலே எனக்கு நிச்சயம் தருவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட யோபு சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒருவேளை எதை இழந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நிச்சயம் அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஆனால் இந்த இடத்துல திரும்ப ஒன்று சொல்ல விரும்புறேன், திரும்ப ஒன்று அண்டர்லைன் பண்ண விரும்புறேன். பூமியிலே பிறந்த எந்த மனுஷனுக்கும் பூமியிலே போராடுகிறதுக்கென்று குறிக்கப்பட்ட ஒரு நாள் உண்டு. எந்த மனுஷனுக்கும் பூமியிலே மனுஷனுக்கு வேதத்துல வாசிக்கிற பொழுது யோபு சொல்ற ஒரு வார்த்தை, யோபுவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா. அடுத்து சொல்றாரு பாருங்க, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்கள் போல இருக்கிறது அல்லவா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்னைக்கு உங்களை திடப்படுத்திக்குங்க. ஒருவேளை இந்த பிரச்சனையே நான் செத்து போயிருவனோ, இந்த பிரச்சனையே வாழ்க்கையில முடிஞ்சு போயிருமோ, இந்த பிரச்சனையினாலேயே நான் அழிஞ்சிருவனோ. இல்ல மகளே, இல்ல சகோதரனே, என் அன்பு சகோதரனே, சகோதரி, இல்ல, யோபுவை போல சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிச்சயம் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். வேதத்துல யோபுவினுடைய அந்த 42ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனா வேதத்துல வாசிக்கிற யோபு நாவினால் கூட பாவம் செய்யல. ஒண்ணு. ரெண்டாவது யோபு பேசினது எல்லாமே நிதானமாய் அவன் பதில் சொன்னான். நிதானமாய் கர்த்தருக்கு முன்பாக பேசினான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த அவ்விசுவாசமான வார்த்தை, குறை சொல்லுகிற வார்த்தை, அல்லது தேவனை குற்றப்படுத்தி பேசுற வார்த்தை, நாவினால் கூட உதடுகளினால் கூட யோபு குறை சொல்லவில்லை, பேசவில்லை. சரித்திரம் சொல்லுகிறது, யோபுவினுடைய உபத்திரவ காலங்கள் 6 மாதம் தான். ஏன்னா அந்த 6 மாதங்களும் யோபு துதித்து கொண்டே இருந்தார். தேவனை குறித்த நெகட்டிவ் தாட்ஸை யோபு கொண்டு வரவே இல்லை. தேவனை குறித்த தவறான எண்ணங்களை யோபு கொண்டு வரவே இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறான். உதடுகளில பாவம் செய்யல, நாவினால் பாவம் செய்யல. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். தேவன் நல்லவர் என்பதை யோபுவினுடைய இருதயத்தில் இருந்தபடினால்தான் நல்ல வார்த்தைகளாய் தேவனை குறித்த நல்ல காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. பாசிட்டிவாக தேவனை எப்படி சொன்னா, உயர்த்தி உயர்த்தி பேசுறா. ஒருபோது யோபு நாவினால் கூட பாவம் செய்யல. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒருவேளை எத்தனை காலம் இந்த உபத்திரவ காலம், எத்தனை நாள் இந்த போராட்டம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாருமா, உங்க நாவில தான் இருக்குது, உங்க வாயில தான் இருக்குது. நீங்க தேவனை துதிக்க 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 துதிக்க. வேதத்துல வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவ காலம் 40 வருஷம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவ காலங்கள் 40 வருஷம். ஏன்னா அவங்க முறுமுறுத்து வேதத்துல வாசிக்கிறோம், தேவனை விசுவாசியாதவர்கள் வனாந்தரத்திலே அழிய மட்டும் தேவன் திரும்பவும் பெரிய வனாந்தரத்திலே அவர்களை நடத்தினார். அப்படின்னு என்னன்னா, முறுமுறுக்கிறவங்க, அவ்விசுவாசமானவங்க கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்பதற்காக முறுமுறுக்கிறவர்கள் அழிகிற வரைக்கும். அப்படின்னா இதை நான் எப்படி சொல்றேன்னா, முறுமுறுக்கிற கேரக்டர் அல்லது முறுமுறுக்கிற குணாதிசயம் உங்களுக்குள்ள அழிகிற வரைக்கும் இந்த உபத்திரவம் உங்களுக்கு நீடிச்சு கொண்டே இருக்கும். யோபுவை போல எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தாவீதை போல எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த மனுஷனை தேவன் அரசனாய் மாற்றினார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்துல ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார். அப்படி என்றால் இன்னும் துதிங்க, இன்னும் துதிங்க, இன்னும் துதிங்க, இந்த பிரச்சனைக்கு துதிங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், யோபு உடையதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பிசாசுடைய அல்லது சாத்தான் திட்டம் கிடையாது. யோபுவை சோதிக்கணுங்கிறது சாத்தானுடைய திட்டம் கிடையாது. யோபுவை எப்படியாவது தேவனை தூசிக்க வைக்கணும், அதுதான் பிசாசுடைய திட்டம், அதுதான் சாத்தானுடைய திட்டம்.
ஏன்னா நம்ம அவருடைய சாயலா இருக்கிறோம், நம்ம அவருடைய ரூபமா இருக்கிறோம். அவருடைய சாயலா இருக்கிற, அவருடைய ரூபமா இருக்கிற நம்ம எப்படியாவது நம்ம வாயினாலே தேவனை தூசிக்கணும், தேவனை திட்டணும், தேவனை முறுமுறுக்கணும், தேவனுக்கு விரோதமா பேசணும்னு சொல்லி, அதுதான் சாத்தானுடைய திட்டம். அதனாலதான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்ட. ஆனா யோபு நாவினால் கூட பாவம் செய்யல. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நல்லவர், அவரை துதிக்கிறேன், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிங்க, துதிங்க, துதிங்க. துதிக்க 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 தூரமா இருக்கிற ஆசீர்வாதங்கள் கூட உங்களுக்கு சமீபமா இருக்கும். ஒருவேளை நீங்கள் அடைய வேண்டிய அந்த லக்கு அல்லது அடைய வேண்டிய ஆசீர்வாதம் அல்லது பிரவேசிக்க வேண்டிய காணான் உங்களுக்கு ஒருவேளை தூரமா இருக்கலாம். எரிகோ தடைபட்டு கொண்டு இருக்கிறது போல, எரிகோவை போல தடைகள் இருக்கலாம். ஆனா கர்த்தரை துதிங்க, ஏன்னா துதிங்க துதிங்க. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், தேவனை துதிக்கத்தான் நம்ம ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த துதியை நம்ம வாயில வர வைக்க முடியாமதா சாத்தான் எதையெல்லையா கொண்டு வந்து தேவனை குறித்த தவறான காரியம், தேவனை குறித்த அவிசுவாசம், தேவனை குறித்ததான நெகட்டிவ் தாட்ஸ், தேவனை குறித்த சந்தேகங்களை நமக்குள்ள கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறார். அதை தாண்டி என் தகப்பனை பற்றி எனக்கு தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் ஒருபோது எனக்கு தவறு செய்ய மாட்டார், ஏனெனில் நான் அவருடைய சாயலா இருக்கிறேன். ஒண்ணு. இரண்டாவது, அவருடைய ஜீவனையை எனக்காக கொடுத்து என்னை பெற்றெடுத்திருக்கிறபடினால என் வாழ்க்கையில ஒருபொழுதும் கர்த்தர் தீமையை அனுமதிக்க மாட்டார் என்று கர்த்தரை நீங்க துதிக்க 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 உங்களுக்கு முன்பா இருக்கிறதான எரிகோக்கள் விழு. ஒண்ணு. இரண்டாவது, உங்களுக்கு முன்பா இருக்கிறதான சாத்தானுடைய சதிகளை தேவன் முறியடித்து உங்களுக்கு குறித்திருக்கிறத, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், உங்களுக்கு மேல் வைத்திருக்கிறதான தீர்க்க தரிசனத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாலுமே நிறைவேற்றுவார். நீங்க கேட்கலாம், ஒருவேளை எல்லாருடைய வாழ்க்கையில அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அல்லது உலகத்தான் நல்லா இருக்கிறான், துன்மார்க்க நல்லா இருக்கிறான், பொல்லாங்க நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க இவங்களையெல்லாம் நினைச்சு அப்படியே உங்களை அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையிலாம் பிரச்சனை இல்லையே, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். வேதத்திலிருந்து வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு நிந்தை, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு அவமானம், ஏன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கர்த்தரால் நீங்கள் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு சாதாரணமான காரியத்துக்கல்ல. உங்களை கொண்டு தேவன் தேசத்துல, குடும்பத்துல, உங்கள் ஜனங்களுக்கு மத்தியில, உங்க ஜாதிகளுக்கு மத்தியில, உங்கள் கோத்திரங்களுக்கு மத்தியில உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை திட்டம் வைத்து இருக்கிறார். இந்த யோபு நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். யோபுவை 2 மடங்காக கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதற்கு யோபு நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறார். யோபு நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறார். யோபுவை முன்குறித்தார். இன்னொன்னு, யோபுவை முன்குறித்தான்னு சொல்ல முடியும். 2வது, யோபுவுக்கு மேலாய் தேவனுக்கு நம்பிக்கை இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் யோபு என்னை தூசிக்க மாட்டான் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த போராட்டம்? சந்தன மரம் அறுக்க அறுக்க அல்லது அது அப்படியே என்ன சொல்றது, வெட்டப்பட 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 அப்படியே, அல்லது அரைக்க அரைக்க அப்படியே வாசனை வெளியே வரும். மெழுகுவர்த்தி அப்படியே எரியுதேன்னு ஒரு பக்கம் நினைச்சாலும் அது உருக உருகதான் இன்னும் வெளிச்சமாய் மாறும்.
இன்னும் வெளிச்சமாய் மாறும். என் அன்பு சகோதரனே, ஏன் என் வாழ்க்கையில இப்படி நான் நசுக்கப்படுறேன்? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம்னா, தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய, கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பயங்கரமான காரியத்தை செய்ய. வேதத்துல வாசிக்கிறோம், மோசேயை பார்வோன் கொல்ல பார்த்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். மோசேயை பார்வோன் என்ன செஞ்சான்? கொல்ல நினைச்சான். ஏன் தெரியுமா? மோசேக்கு மேலாய் தேவனுடைய பெரிய திட்டம் இருந்தது. அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களையும் அவன் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும், தேவன் அவனை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி, யோபுவுக்கு மோசேக்கு மேலாக தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அதனால்தான் மோசேயை பார்வோன் கொல்ல பார்த்தான். ஆனால் மோசேயை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அதுபோல பேதுருவை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, பேதுருவையும் ஏரோது கொல்ல பார்த்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்பு அவனை என்ன செஞ்சிடணும்? கொன்றணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சான். ஆனா வேதத்தில் வாசிக்கிற பொழுது அந்த பேதுருவை கர்த்தர் சிறைச்சாலையிலிருந்து காப்பாற்றினார். ஏன்னா அந்த பேதுருவை கொண்டுதான் 3000 5000 ரட்சிக்கணும். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை அவன்கிட்ட கொடுக்கணும். சபையை அவன் மேல் கட்டணும். பாதாளத்தினுடைய வாசல்கள் மேற்கொள்ள முடியாத சபையை பேதுருவ மேல கட்டணுங்கிறதுக்காகத்தான் தேவன் முன்குறித்தார். ஆனா சாத்தான் ஏரோது மூலமாக அவனை அழிக்க நினைத்தான். வேதத்தில் வாசிக்கிற பொழுது அந்த அதிகாரம் முடிகிற பொழுது ஏரோது செத்து போனான். ஆனால் பேதுருவை தேவன் காப்பாற்றி அந்த பேதுருவை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம்? அதாவது எப்படி சொல்றேன்னா, நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா வேதத்தை வாசிக்கிறோம், நல்லா கர்த்தருக்கு கொடுக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், திருவிருந்தெடுக்கிற எல்லா காரியமே வாழ்க்கையில நடக்குதே. யோபுவை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகத்தானே இருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரவன் சொன்னீங்கன்னா, கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். சகோதரனே, என் அன்பு ஊழியக்காரனே, கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறபடினால்தான் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. உங்களை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்ய போறாரு. ஆனா ஒரு பக்கம் தேவனுடைய பெரிய திட்டம் உங்க மேல இருக்குது. ஆனா பிசாசு என்ன நினைக்கிறானா, எப்படியாவது உங்க வாயினால தேவனை தூசிச்சணும், தேவனை விட்டு பின்வாங்கி போகணும், தேவனை விட்டு விலகிடணும், தேவனை முறுமுறுத்தணும், தேவனுக்கு விரோதமா பேசணும், உங்க மேல இருக்கிற திட்டத்தை உதறிடணும், உங்க மேல இருக்கிற தரிசனத்தை உதறிடணும், சபையை விட்டுறணும், ஊழியத்தை விட்டுட்டு ஓடிடணும் அப்படின்னு பிசாசு நினைக்கிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யோபுவை போல சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட சொல்லுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறதுக்கே அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வேதத்துல நிறைய பேரை சொல்ல முடியும். மோசே, பேதுரு, அடுத்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். 75 வருடம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில 25 வருடம் 75ல தேவன் ஆபிரகாமை அழைத்தார். 25 வருடம் தேவன் அழைத்ததுக்கு பின்பு, அதுக்கு முன்னாடி அவன் லைஃப் எப்படி இருந்தது இல்ல, தேவன் அவனை அழைத்ததுக்கு பின்பு 25 வருடம் அவன் குழந்தை இல்லாம அந்த வனாந்தரத்துல அந்த உபத்திரவத்துல கடந்தான். பிரச்சனை, போராட்டம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் வல்லவனாயிருந்தான். வேதத்துல வாசிக்கிற பொழுது கர்த்தர் அவனுக்கு குறித்ததை அவன் நிறைவேற்றினார். கர்த்தர் அவனுக்கு ஆபிரகாமுக்கு என்று குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றினார் என்று வேதத்துல வாசிக்க முடியும். 25 வருடம் அவன் வாழ்க்கையில குழந்தை இல்லை. தேவன் ஈசாக்கை கொடுத்தார், சந்ததியை கொடுத்தார், அவனை பெரியவனாக்கினார். அவன் வேதத்துல சரித்திரத்துல வாசிக்கிற பொழுது அவனை பெரிய ஜாதி ஆக்கினார். தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே தேவன் சொல்றாரு பாருங்க. முன்குறித்தபடியினால்தான் ஆபிரகாமை அழைத்தார். முன்குறித்தபடினால்தான் அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தினார். வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்து ஒவ்வொருவருடைய லைஃப்ல நடந்தது. யாக்கோபை குறித்து, ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். அவன் வாழ்க்கையில நிறைய, அவனுக்கு குழந்தை இல்லாம அவனும் ஒரு சில பாடுகள் வழியாய் கடந்து போனான். பெலிஸ்தர்கள் அவன் மேல் வந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு சொல்றார், இங்கேயே இருப்பான், அவனை ஆசீர்வதிக்கிறேங்கிற பொழுது அவனும் ஒரு சில பாடுகள் வழியா கடந்து வந்தான். அடுத்து யாக்கோபை குறித்து வாசிக்கிற பொழுது 20 வருஷம் அவனுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டுல
அவன் என்ன செஞ்சானா? பாடுபடுறா. அவனுக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றினார். அவன் இஸ்ரவேலாய் மாற்றினார் என்று வேதத்துல வாசிக்க முடியும். பிரச்சனை, போராட்டம் எத்தனா இருக்கிறான். அடுத்து அவன் ஏசாவனுடைய குதிங்காலை பிடித்து வெளியே வந்தான். அப்படின்னா காலை பிடிக்கிற ஒரு நிலை. அவன் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனை, போராட்டம் எல்லாம் இருந்தது. 20 வருஷம் பாடுபடுறான். அவன் யாக்கோபா இருந்த அவன் இஸ்ரவேலாய் கர்த்தர் அவனை மாற்றினான். இன்றைக்கு அவன் பேரில கர்த்தர் ஒரு தேசத்தையே கொடுத்திருக்கிறார். குறித்ததை நிறைவேற்றுவார். அடுத்து யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். 13 வருஷம் உபத்திரவ. தாவீதை குறித்து வாசிக்கிறோம். 13 வருஷம் என்ன செய்யறாங்க? அவங்க உபத்திரவ. 17 அவங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். யோசேப்புக்கும் தாவீதுக்கும் 30வது வயதிலே நிறைவேற்றுகிறார். ஆனா சும்மா அவங்க அந்த 13 வருஷம் சும்மா அப்படியே மேலோட்டமா எழும்பி ராஜாங்கத்துல போய் அல்லது அந்த முழு எகிப்துக்கு அதிகாரியாக்கினார், அதிபதி ஆகினான் யோசேப்பு. அப்படியே போய் உட்கார்ல. எவ்வளவோ பிரச்சனை, போராட்டம். யோசேப்பை குறித்து வாசிக்கிற பொழுது அவன் செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலைக்குள்ள போனா, விலங்கிடப்பட்டான், குழிக்குள்ள தள்ளப்பட்டான். நிறைய பிரச்சனை, போராட்டம். ஆனா யோசேப்பும் கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தான். தாவீது துதித்துக் கொண்டே இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு உடம்பு சிலிர்க்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திரும்பவும் சொல்றேன், தேவன் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இன்னும் உங்கள் உத்தமத்திலே உறுதியாயிருங்கள். யோசேப்பு அந்த உத்தமத்திலே உறுதியாயிருந்தான். தாவீது உத்தமத்திலே உறுதியாயிருந்தான். ஆபிரகாம் அழைத்த தேவனுக்கு முன்பாய் உறுதியாயிருந்தான். யாக்கோபு வாக்குத்தத்தத்தில் உறுதியாயிருந்தான். ஏன்னா தகப்பன் தாய் ஏசாவை விட்டு யாக்கோபு வருகிற பொழுது கர்த்தர் என்ன செஞ்சார்னா, அந்த லூஸ் என்கிற இடத்துல அவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டு யாக்கோபு லாபானுடைய வீட்டிலே 20 ஆண்டுகள் வேலை செய்கிறாரு. என்னன்னா, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. திரும்ப சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு, நிச்சயம் எனக்கு நிறைவேற்றுவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு உங்க விசுவாசத்தை விடாதீங்க, உங்க உத்தமத்தை விடாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சொப்பனத்தை விடாதீங்க, தரிசனத்தை விடாதீங்க, திட்டத்தை விடாதீங்க, தேவனுடைய அன்பை விடாதீங்க, தேவனுடைய ஐக்கியத்தை விடாதீங்க. தேவனுடைய சித்தத்துக்குள்ள நின்னுட்டு இது எல்லாவற்றிலும் சொல்லிக்கொண்டே இருங்க, செய்து கொண்டே இருங்க. நிச்சயமாலுமே தேவன் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், நீங்கள் கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டவங்க. இந்த பூமியில எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல, ஆபிரகாமோட தகப்பன் காலத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க. கர்த்தர் ஆபிரகாமை செலக்ட் பண்ணாரு. ஏசாவை விட்டுட்டு யாக்கோபை செலக்ட் பண்ணாரு. யோசேப்பினுடைய, அதாவது யாக்கோபினுடைய குமாரர்கள் அத்தனை பேர் 11 பேர் இருந்தாங்க. ஆனா யோசேப்பை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஈசாயின் குடும்பத்துல 7 பேரு. 8வது தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டாரு. ஏன் தெரியுமா? அவர்கள் எல்லாம் தேவனால் நேசிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களை அழைத்த காரியம், உங்களை முன்குறித்த காரியம், ஒருவேளை இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல ஏன் சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் உங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை ஆதலால் தான் முன்குறித்திருக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், நான் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரால் நீங்கள் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதனால் தான் இவ்வளவு பிரச்சனை, போராட்டம். ஆனா இந்த பிரச்சனையின் போராட்டத்தின் நடுவுல உங்க விசுவாசத்தை விடாதீங்க. கர்த்தரை நல்லா துதிங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. யோபுவை போல ஒருவேளை உங்க உபத்திரவ நாட்கள் ஒருவேளை 40 வருஷம் இல்லாம யோபுவை போல 6 மாதத்திலே முடிகிறதுக்கு, 6 மாதம் என்னங்க, 6 நாள்லயே முடிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சொல்லிக்கொண்டே இருங்கள், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நிச்சயமாய் உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. உனக்கு குறித்திருக்கிறதை
நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்தில், இந்த உபத்திரவத்துல ஒருவேளை ஏன்னு சொல்லி ஒருவேளை நாங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். நான் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைக்கிற பொழுது நாங்கள் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாலுமே நாங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறதுக்காக கர்த்தரை நாங்கள் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய ரத்தத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை நீர் உறுதிப்படுத்துகிறதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இவர்களை ரிலீஸ் பண்ண நான் இப்பொழுது செபிக்கிறேன் ஆண்டவரே. யோபுவை போல ஆண்டவரே, ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் இவர்களுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கென்று எழுதப்பட்டவர்களா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ரிலீஸ் பண்ணி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களுக்கு எழுதி இருக்கிறதையெல்லாம் அல்லது இவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளெல்லாம் இவர்களுடைய கண்கள் காணுகிறதற்காக நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் இவர்கள் ஆண்டவரே 100 மடங்காக 1000 மடங்காக இவர்களுக்கு திரும்பி கொடுக்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி அப்பா. நம்முடைய சத்தத்தை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உடைய பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படு வழிநடத்தும் ஆசீர்வதியோ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாலுமே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.